புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் வீட்டை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் திமுக சார்பில் 30 தொகுதிகளுக்கும் காங்கிரஸ் சார்பில் 30 தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடைந்த பின் வேட்புமனுவை வாபஸ் பெறலாம் என முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் காலப்பட்டு தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் ஷாஜகானும் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் காலப்பட்டு மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியை திமுகவிற்கு விட்டுக் கொடுக்க காங்கிரஸ் தயாரானது. இதுகுறித்து தகவல் அறிந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் முக்கியமான பிரச்சினைகளை 5 அம்சங்களாக பிரித்து ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதும் அளவிற்கு கோரிக்கைகளை வடிவமைத்து வெளியிட உள்ளதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் RM பழனிசாமி தெரிவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் RM பழனிசாமி தலைமையிலான குழுவினர் ஈரோட்டில் வணிகர்கள், சிறு குறு தொழில் முனைவோர், வர்த்தகர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த RM பழனிசாமி பொதுமக்களுடைய முக்கியமான பிரச்சினைகளை 5 அம்சங்களாக பிரித்து ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதும் அளவிற்கு கோரிக்கைகளாக வடிவமைத்து அதனை வெளியிட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளும் தேர்தல் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு புத்தகமாக வெளியிடப்படும் என தெரிவித்த அவர், திமுக ஆட்சி அமைத்தவுடன் அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் பொதுமக்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை மேற்கொள்ளும் என உறுதியளித்தார். இந்த முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கிற தேர்தல் அறிக்கை என்பது ஒரு போஸ்ட் கார்டிலே இருக்கும். 5 விஷயங்களை மட்டுமே அந்த போஸ்ட் கார்டிலே, ஒரு பக்கம் தமிழிலே மறுபக்கம் ஆங்கிலத்தில், இது மக்கள் மத்தியில் மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து சொல்லுகிற தேர்தல் அறிக்கையாக அமையும். இந்த தேர்தல் அறிக்கை அது மட்டுமல்லாது புத்தக வடிவிலும் பல்வேறு கோரிக்கைகள் கொடுக்கப்படும். ஆனாலும் கூட இந்த தேர்தல் அறிக்கை என்பது வரப்போகிற 5 ஆண்டுகளில் எங்கள் கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற ஆட்சியில் எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அதை பெற்றுத் தருவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் முழு முயற்சியாக பாடுபடும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உயிரிழந்த பள்ளி மாணவியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த பெற்றோர்கள் உடலை வாங்க மறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி பாண்டியன், பானுப்பிரியா இவர்கள் கூலி வேலை செய்து வரும் நிலையில் சனிக்கிழமை அன்று வேலைக்கு சென்ற நிலையில் இவர்களது 13 வயது மகள் சோபனா தனது சக தோழியின் விவசாய நிலத்திற்கு தோழியுடன் விளையாட சென்றுள்ளார். தொடர்ந்து நீண்ட நேரமாக வீட்டிற்கு வராத சோபனா விவசாய கிணற்றில் சிரளமாக மிதப்பதாக பெற்றோருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நாகரசம்பட்டி காவல் நிலைய போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் உயிரிழந்த சிறுமியின் இறப்பிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என தெரிவித்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சிறுமியின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். ஸ்கூலுக்கு போகும்போது மிரட்டல் இருந்திருக்குது. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு 2-3 பேர் என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. வீட்டில் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸ்கிட்டே சொல்லியிருக்கா. ஸ்கூலில் டீச்சர்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இனிமேல் லேடிஸ் எல்லாம் தனியாக போகாதீங்க, ஸ்கூல் விட்டதும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சொல்லியிருக்காங்க, அண்ணா அன்னைக்கும் சொல்லியிருக்காங்க, இவங்களும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கொலையில் இதுவும் மர்மம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. இப்போ எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். எப்படி இருந்தா, எதனால் இருந்தா, அங்கே யாராவது ஏதாவது செஞ்சாங்களா அப்படிங்கிற இந்த மாதிரியான டவுட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன ரூமில் அந்த பொண்ணோட வளையல் கூட இருக்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் எங்களுக்கு அந்த சரியான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த இதுக்கு கிடைச்சாகணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. நீலகிரியில் தொழிலில் ஏற்பட்ட போட்டி காரணமாக ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தியதில் அவர் உயிரிழந்த நிலையில்
குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த விசி காலனி பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநரான சூர்யா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜார்ஜ், பரத், பிரவீன் ஆகியோருக்கும் கேரட் லோடு ஏற்றுவதில் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு மேட்டுப்பாளையத்தில் கேரளாவில் இருந்து லோடு இறக்கிவிட்டு வந்த சூர்யாவை ஜார்ஜ், பிரவீன், பரத் ஆகியோர் சேர்ந்து சிறுமாரியாக தாக்கி காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்ததாக கூறப்படும் நிலையில் இதில் படுகாயமடைந்த சூர்யா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இதுகுறித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்ஜ், பரத், பிரவீன் ஆகிய 3 பேரும் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்து காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகின்றனர். இந்நிலையில் சூர்யாவின் இறப்பிற்கு காரணமான 3 பேரையும் கைது செய்து தண்டனை வழங்க வலியுறுத்தி சூர்யாவின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.